இப்போ நீங்கள் ஹை பிளட் ப்ரெஷர்னு நீங்கள் கேட்கும்போது வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் தாட் இன் யோர் ஹெட்? கிரே ஹேரா இல்லாட்டி 50s 60s? வெல் கெஸ் வாட், தட்ஸ் சேஞ்சிங் அண்ட் ஃபாஸ்ட். More and more people in the 20s and 30s being diagnosed with hypertension. Shocking, isn't it? To guide us through, we have got Dr. Arunachalam, Director of Cardiologist, Aruna Cardiac Care, Tirunelveli. பிபிங்கிறது முன்னாடிலாம் 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வர வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் பிபி ஏன் வருது? நம்மளோட பாடி அது ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் காட்டுமா? டாக்டர், இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும் போதுமா பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு? ஏன்னா லேட் நைட் பார்ட்டிஸ், ஸ்க்ரீன் டைம், ஃபோனு, இதை கிட்ஸில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது? ரிமெம்பர், பிளட் ப்ரெஷர் isn't waiting for grey hairs anymore. Start early, start small and be consistent. Hey, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Heart to Heart. I'm Sudha, the show where we bring real life heart talks closer to you. Okay, now let me ask you this. இப்போ நீங்கள் ஹை பிளட் ப்ரெஷர்னு நீங்கள் கேட்கும்போது வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் தாட் இன் யோர் ஹெட்? கிரே ஹேரா இல்லாட்டி 50s 60s? வெல் கெஸ் வாட், தட்ஸ் சேஞ்சிங் அண்ட் ஃபாஸ்ட். More and more people in the 20s and 30s being diagnosed with hypertension. Shocking, isn't it? ஸோ டுடே நம்ம சில உண்மைகள் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற சில விஷயங்களை நம்ம போட்டு உடைக்க போகிறோம். அதில் நீங்கள் யூ ஜஸ்ட் வாட்ச், ஸ்டாப் த வார்னிங் சைன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் அதிலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண முடியும்னு பார்த்துக்கலாம். டு கைட் அஸ் த்ரூ, வி ஹவ் காட் டாக்டர் அருணாச்சலம், Director of Cardiologist, Aruna Cardiac Care, Tirunelveli, who's been working closely with young patients and helping them reverse early heart risk. Thank you, doctor. இன்னைக்கு எங்களோட நீங்க இருக்கிறதுல. Thank you. You're all welcome. I am Dr. Arunachalam, Senior Interventional Cardiologist and Director of Cardiology, Aruna Cardiac Care Hospital, மன்னார்பேட்டையில் இருக்குது. This is one of the tertiary cardiac institute. We have a state-of-art cath lab, GI, GS320. We have artificial intelligence-based OCT imaging cath lab, along with laser angioplasty in Tamil Nadu. We do all primary angioplasties, laser angioplasties, image-guided angioplasties here. Thank you, doctor. Okay, doctor, இப்போ இதை நான் உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். பிபிங்கிறது முன்னாடிலாம் 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வர வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நிறையவே வருது. அது எதனால டாக்டர்? சரி, ஆக்சுவலாக இப்போ 10 to 15 years, due to many lifestyle changes, the young hypertension is increased in India. So என்ன பார்த்தீங்கன்னா அவங்க even school students, we used to get +1 +2 students are coming with hypertension. It's very alarming. Okay. ஐயோ, ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சார், பயங்கரமாக இருக்குது சார் அதை பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு எல்லாமே. சரி, ஆக்சுவலாக அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, தி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், லேட் ஸ்லீப்பு அண்ட் லெஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப், 4 hours ஸ்லீப், அண்ட் லாட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் and more screen times, scrolling, and this +1 +2 students are having pressure like NEET, JEE exams, and college students have their own want to topper and want to write GMAT exams, this that all competition in students levels. And when you go to the work level, they have a peer pressure. They want a promotion, they want to get back, they want to go foreign and do projects. And if you take IT industry, there is a competition, and all these things put together, even among elite people like businessmen, target oriented, they want to achieve previous quarter vida mela poganum. Indha mari everything makes hypertension in young patients now. Understand, sir. பயங்கர இப்ப இருக்கிற காம்படிஷனுக்கு it is a very relatable thing. ஸோ டாக்டர், இப்போ பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, நல்லா ஜிம் ஃபிட்டாக இருக்காங்க, ஜிம்முக்கு போகிறாங்க, யூனோ ஏஸ்தட்டிக்கெல்லாம் ஒரு இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபஷ்னலாக பார்க்குறதுக்கு அப்படி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பிபி ஏன் வருது?
See, actually, I have patients with 6 packs, but still they have BP 150/100. இதை நம்ம கொலோக்கியலில் சொல்லணும்னா வடிவேலு சொன்ன மாதிரி தான். அதாவது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அது மாதிரி. They look outside fit, but still they have high BP. If you look into it, என்ன ரீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, see, they think that going gym keeps everything okay, but they have less hours of sleep, they eat like anything, and they do binge eating and weekend parties. See, even in people like these young people who are gym fit, even the data says that not only in India, Tamil Nadu, even in locality like a Tirunelveli 3-tier city, we used to get a lot of hypertension even though they are gym fit and 6 packs. No way, doctor. That's so scary. No way. See, if you look into them, the thing is, even though they do good exercise and gym fit, but they eat lot of salty foods, they eat lot of things through apps, and they have less hours of sleep, and they sometimes smoke. So all these things contributes to hypertension. அவங்களுக்கு பிபி வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணங்களா கூட இருக்கலாம். I can understand, doctor. இதில் வந்து நிறைய பேர் இந்த கேட்டகரியில் இருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து பிபியோட சிக்னல்ஸை பற்றி பேசுவோம். நம்மளோட பாடி வந்து அது ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் காட்டுமா? See, முதல்ல I want to tell one thing to the public. அதாவது ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். மெனி ஆஃப் த டைம் ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் 1 minute பிபி கப் ஸ்பிக்மோமேனோமீட்டரை வச்சு செக் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் சில நேரங்களில் தே மே ஹாவ் அ கிடினஸ், ஒரு டயர்ட்னஸ், ஆர் சம்டைம்ஸ் தேர் வில் பி நோஸ் ப்ளீட்ஸ், அப்புறம் வந்து ஒரு மூச்சு வாங்குற மாதிரி ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், ஆல் தீஸ் சிம்டம்ஸ் இருக்கலாம். பட் இதெல்லாம் வெரி ஃபியூ பீப்புளில் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏடிபிக்கல் சிம்டம்ஸ்க்காக வருவாங்க. பட் அந்த டைம் when we check in our OP with sphygmomanometer we find hypertension. So it is a silent killer actually. ஓகே, இப்போது எனக்கே வந்து லோ பிபி இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் எனக்கு வந்து அது வரும்போது ஐ ஃபீல் லைக் நான் அடிக்கடி ஐம் யார்னிங், அதுவுமே ஒரு சிம்டம்ஸ் தானா? See, one thing, low BP is a different category. Actually, low BPங்கிறது வந்து if there is some symptom, ஒரு ப்ளீடிங் இருக்குது, ஒரு fluid loss இருக்குது, அப்போனா அதை டிஃபைன் பண்ணுவோம். பட் ஹைப்பர் ஹை பிபி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். மோர் தென் 140/90 இருக்கிறது தான் ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவோம். அதில் சிம்டம்ஸ் இருக்கலாம், பட் சட்டிலாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் தே கேம் ஃபார் சம் செக்அப், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ சர்ஜரி, ஃபார் அனதர் ஏதாவது ப்ரீ ஆப்ரேட்டிவ் இவாலுவேஷன், ஆர் தே கம் ஜஸ்ட் ஃபார் ஹெல்த் செக்அப்ஸ். வி யூஸ் டு ஃபைண்ட் அவுட். But there may be subtle symptoms. Okay, doctor. Thank you for this valuable information, doctor. Okay, doctor. Next வந்து நம்ம வந்து மன அழுத்தத்தை பற்றி பேசுவோம் டாக்டர். அது வந்து இப்போ இருக்கிற இதில் வந்து அது ஒரு பெரிய ஒரு டேஞ்சர் ஜோன் நமக்கு வந்து இருக்குது. எதனால் டாக்டர்? சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். இப்போ நீங்கள் யாரை கேட்டாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க. இஃப் யூ டேக் ஃப்ரம் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட், எ காலேஜ் ஸ்டூடெண்ட், எ பிஸ்னஸ் மேன், ஆர் professionals like a lawyer, doctor, even elderly people 70 years, எல்லாரும் இப்போ என் சேம்பரில் வந்தால் என்ன சொல்லுவாங்க? we are stressed. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, when you are very young, the students have their own stress from entrance exams. The college students have the achievements. When you come to the businessman, they have targets. Social media, they want to project themselves in social media. அங்கேயும் they do comparisons. அங்கேயும் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறது. ஸோ அல்டிமேட்லி ரிலாக்ஸ் பண்ணுறோன்னு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது அவங்க வந்து அதை ஜட்ஜ் பண்ணுறது, அவங்க வந்து அந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டோட தன்னை அதோட கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அண்ட் தே ஹாவ் லெஸ் ஸ்லீப், ஆக்சுவலாக less than 4 hours. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் மேக் தம் ஹைப்பர்டென்ஷனுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா இன்க்ரீஸ்ட் ஹார்ட் ரேட். ஸோ தட் இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட் கம்ஸ் ஃப்ரம் திஸ் ஸ்ட்ரெஸ். ஓகே டாக்டர், பயமாக இருக்குது டாக்டர். இந்த மாதிரி நானுமே நிறைய பார்த்துருக்கேன். என்னோட சிஸ்டர் வந்து ஷீஸ் அ சைக்காலஜிஸ்ட். அவங்க வந்து நிறைய கேசஸ் வந்து பார்க்கும்போது ஷீ யூஸ் டு டெல் மீ, இப்போ இருக்கிற யங் கிட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ஃபேன்சி வேர்ட் மாதிரி ஸ்ட்ரெஸ், அது ஒரு ஃபேன்சி வேர்ட் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் தட் வேர்ட் வாஸ் நாட் ஈவன் இன், எனக்குலாம் தெரிஞ்சு வெரி லேட்டர் ஸ்டேஜில் தான் அந்த வேர்ட் தெரிஞ்சுது, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது. இப்போ இட்ஸ் பிகம் அ வெரி காமன் வேர்ட். அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நம்மளோட உடம்பு தான் வந்து அதுக்கு இட்ஸ் பேயிங் இட்ஸ் ப்ரைஸ். See, you know one thing, you have to socialize in person. நீங்கள் 4 பேரை பார்த்து பேசணும், விளையாடணும், நான் சிரிக்கணும், அண்ணன் தம்பியோட உட்காந்து சாப்பிடணும், ஃப்ரெண்ட்ஸோட போகணும். அதை விட்டுட்டு virtually when you do in social media, no, this adrenaline surge increases and it leads to hypertension. Exactly, sir. Thank you.
டாக்டர், நீங்கள் உங்களோட கரியரில் நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட அனுபவத்தில் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ரியல் லைஃப் நடந்த ஸ்டோரிஸ் சொல்லுங்கள் நம்மளோட லிஸ்னஸுக்காக. See, the young hypertension, ஒரு 2 months back, ஒரு பர்சன் 29-year-old சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் என்னோட சேம்பருக்கு வந்தார். வரும்போது லேசாக எனக்கு என்ன ஒரு டிசீனஸ் இருக்குது, ஒரு மாதிரி ஹெட் வந்து தலை கின்னு இருக்கிற மாதிரி ஒரு சம் ஹெவினஸ் மாதிரி அப்படின்னு சொன்னார். when you look at the BP, it was 150/105. Oh my God. ஸ்டண்ட். அப்போ அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், எனக்கு இல்லை, எனக்கு மற்ற இது அந்த மாதிரி எக்ஸாம் சொன்னார். நான் சொன்னேன், நோ, வாட் இஸ் யுவர் ப்ரொஃபைல் அப்படிங்க. அவர் சொன்னார், ஐ ஒர்க் 10 to 12 hours just sitting and working with a screen. அப்படியே கம்ப்யூட்டர் ஒர்க் மட்டும் இருக்கும். பிரேக் கூட லஞ்ச் கூட 20 to 30 minutes only. Okay. He never do any exercise and less than 4 hours of sleep. இதுதான் அவரோட பேட்டர்ன். நான் அப்போ சொன்னேன், see, you're working for your life. You should work something for your body. நீங்கள் உங்கள் உடம்பை கவனிக்கிறதுக்கு பண்ணணும். தென் அதில் என்ன சொன்னோம்னா, நாங்கள் இந்த மாதிரி வர்றவங்களை வந்து இனிஷியலாக என்ன பண்ணுவோம்னா சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ என்ன பண்ணோம்னா ஊறுகாய், அப்பளம், வத்தல், வடகம், கருவாடு, சிப்ஸு, சாஸ், இந்த மாதிரி சிப்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லிட்டு 30 to 40 minutes ஆஃப் டெய்லி ஏரோபிக் எக்ஸசைஸ், ஒரு வாக்கிங் இல்லை ஸ்விம்மிங் மாதிரி போங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்லீப் ஒரு மினிமம் 7 hours ஸ்லீப் கொண்டு வாங்க. நைட் வந்து ஒரு 10:30, 11 படுத்து மார்னிங் 6, 6:30 எந்திரிங்க சொன்னோம். அவர் ரிகரஸாக டெய்லி 30 minutes எக்ஸசைஸ், நான் சொன்ன இது எல்லாமே டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஸ்லீப். ஹி கேம் ஆஃப்டர் 6 weeks. You are stunned. You know what is his BP? It was 140/80. Wow, that's incredible. So that's the thing this lifestyle brings him. So actually hypertension is called as a lifestyle disorder. Diabetic, hypertension, heart attack, stroke, cancer, obesity, COPD, all these are called as lifestyle disorders. Even though some other thing is there, lifestyle is more. So if you do lifestyle changes by diet, exercise, sleep, you can bring control hypertension. Wow, doctor, that's a very informative information given me. ஆனாலும் கரெக்ட் தான், நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா பிபியிலேருந்து தே கேன் ஃபைண்ட் சம் சொல்யூஷன். ஓகே டாக்டர், ஒரு குவிக் கொஸ்டின் உங்களுக்கு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து வெளியே போய் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஆயிலி ஃபுட்ஸு இதெல்லாம் நான் சாப்பிட்றதே கிடையாது, நான் வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்றேன், அப்போது எனக்கு பிபி வருமா அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. அப்போது நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்வீங்க? சரி, நல்ல கொஸ்டின். என்னென்னா மெனி பீப்புள் திங்க் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டை பற்றி இருக்கிற ஐடியா நல்லா இருக்குது, பப்ளிக் அவேர்னஸ். தே அவாய்டு ஃப்ரைடு ஃபுட், வடா, பஜ்ஜி, கோபி 65, சிக்கன் 65, மட்டன் ஃப்ரைஸ், ஆல் தீஸ் திங்ஸ் அதை பற்றி நல்ல அவேர்னஸ் இருக்குது. சேச்சுரேட்டட் ஃபேட்டை அவாய்ட் பண்ணணும். ஆனால் சால்ட் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்கிற நாலேஜ் ஈவன் எஜுகேட்டட் பீப்புள் மத்தியிலே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தே ஈட் பேக்கேஜ்டு ஃபுட்டு, தே ஈட் ஒரு என்ன சொல்கிறது, இந்த எனர்ஜி இதுக்கு சுகரி ட்ரிங்க்ஸ் எடுப்பாங்க. அப்புறம் சால்ட் வந்து ஃபுட்டில், நான் வெஜிடேரியன்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா ஊறுகாய், அப்பளம், வத்தல், வடகம் நிறையா சாப்பிடுவாங்க. நான் பியூர் வெஜிடேரியன் வாங்க, ஆல் ஆர் சால்ட். சி, ஒன்ஸ் அப்பான் அ டைம் நம்ம தமிழியன்ஸ் ஆர் இந்தியன்ஸ் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு சொசைட்டியாக இருந்தோம். ஸோ நம்ம நிறைய வெளியே வேலை பார்ப்போம், நிறைய ஸ்வெட் ஆகும். That time if you eat a salty food, that's not a matter. Now everybody lives inside a AC room, AC car, AC mall, everything, and more sedentary life. நிறைய ஸ்வெட் வர்றதில்ல. ஸோ சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் 6 grams of salt per day வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஆயிலி ஃபுட் மட்டும் இல்லை, சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷனும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் ஹைப்பர்டென்ஷன். ஓகே டாக்டர், ஆமாம், சால்ட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். நானுமே பார்த்துருக்கேன் சார் டாக்டர். நானுமே இப்போ ஒயிட் சால்ட்டுக்கும் பிங்க் சால்ட்டுக்கும் என்ன டாக்டர் வித்தியாசம்? தட்ஸ் நாட் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். சால்ட் இஸ் அ சால்ட். ஸோ ஒன்லி திங் யூ ஹவ் டு ரெஸ்ட்ரிக்ட் த குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹைப்பர்டென்ஷன் பேஷண்ட்க்கு என்ன சொன்னேன்னா, ஆன் டேபிள் சால்ட் ஆட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சூப், பப்பட், ஆம்லெட்ல இது பண்ணுறது, ஸ்ப்ளே பண்ணுறது. ஸோ அவாய்ட் ஆன் டேபிள் சால்ட். அவாய்ட் சால்ட் ரிச் ஃபுட். சால்ட் ரிச் ஃபுட்னா என்னது? பிக்கிள்ஸ், பப்படு, சிப்ஸ், மிக்சர், ஸோ ஆல் தீஸ் திங்ஸ், சாஸ். ஸோ அவாய்ட் சால்ட் ரிச் பேக்கேஜ் ஃபுட்ஸ். when you use any package or ready-made foods, look at the salt content of it. So this all simple measures will keep hypertension control-ஆ இருக்கும். நமக்கு அந்த எப்படி சேச்சுரேட்டட் ஃபேட் பற்றி ஒரு நாலேஜ் இருக்கோ, அதை பற்றி சால்ட் பற்றி ஒரு நாலேஜும் மக்களுக்கு வந்துச்சுன்னா ஹைப்பர்டென்ஷனை we can easily control. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து உள்ளே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்துக்கிறாங்க, லேப்டாப்பை வச்சு, ஒரு மூமெண்ட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது.
அவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க் இருக்குது டாக்டர்? See, whether it is work from home or your work in office, if you sit ஒரு 8 to 10 மணி நேரம் நீங்கள் லேப்டாப் வச்சுட்டு இல்லைன்னா ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனில் இருந்தீங்கன்னா தட் இட் செல்ஃப் இஸ் எ ட்ரிகர் ஃபார் ஹைப்பர் டென்ஷன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உட்காந்துருக்கும் போது நம்மளுடைய மூமெண்ட்டே இருக்காது பாடியில். ஸோ இட் ஆட்ஸ் டு ஒபிசிட்டி. இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். எங்களுடைய மருத்துவ உலகத்தில் கார்டியாலஜிஸ்ட் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இஸ் எ ரிஸ்க் ஃபார் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஆல். ஸோ அதனால சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதே வந்து ஒரு வந்து now we tell that sedentary lifestyle is a new smoking. அந்த வேர்ட் கொடுத்துருக்கு, புது ஸ்மோக்கிங் அப்படின்னு வார்த்தையே கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால இஃப் தே சிட் அண்ட் ஒர்க் ஃபார் அ லாங் டைம் தட் இட் செல்ஃப் அவங்களுக்கு வந்து பிபி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதை அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஒரு பிரேக். நம்ம தண்ணி குடிக்கணும்னா எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றது, டாய்லெட் போயிட்டு வர்றது, அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெச் பண்ணுறது கையை காலை. எவ்ரி 45 மினிட்ஸ் இந்த மைக்ரோ பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாட் ஒன்லி தட் அவங்களுடைய ஹார்ட் ரேட் கொஞ்சம் ஆக்சலரேட் ஆகி வந்து இருந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு மென்டல் ரிலாக்ஸேஷன் இருக்கும். போஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்படியே உட்காந்துட்டே ஒரு போஸ்டர்லேருந்து they get neck pain, all these things. சன்லைட் எக்ஸ்போஷரே இருக்காது, உள்ளே உட்காந்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மைக்ரோ பிரேக்ஸில் வெளியே போயிட்டு கொஞ்சம் வெளியே பார்த்துட்டு சன் எக்ஸ்போஷர் ஆகிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு போஸ்டர் கரெக்டாக வச்சு இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஒபிசிட்டியும் அவாய்ட் பண்ணலாம், ஹைப்பர் டென்ஷனையும் நம்ம தடுக்கலாம். ஆமாம் டாக்டர், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இன்னும் எவ்ரி ஃபியூ மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ மூமெண்ட்ஸ் இருந்தால் இட் இஸ் பெட்டர் ஃபார் எவ்ரிபடிஸ் லைஃப். அதுவே நிறைய ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கும், ஒர்க் ப்ரெஷரையும் குறைக்கும். டாக்டர், இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட் நைட் பார்ட்டிஸ். யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி மாதிரி. லேட் நைட் பார்ட்டிஸ் போகிறாங்க. அண்ட் ஆல்கஹால், சோஷியல் ப்ரெஷர்னால ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் ஒழுங்காக ஸ்லீப் இல்லாமல் இருக்கிறது, இதோட ரிஸ்க் எவ்வளோ டாக்டர்? ஸோ ஆக்சுவலாக இந்த லேட் நைட் பார்ட்டிஸ் ஒரு ரிஸ்க். சிர்காடியன் ரிதம்க்கு எகெயின்ஸ்டாக லேட் நைட்டில் முழிச்சிருக்கிறது அது ஒரு ரிஸ்க்கு. ஸ்மோக்கிங் என்ன பண்ணுன்னா, அந்த நிக்கோட்டின் கண்டென்ட் வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், ரத்த குழாயை சுருக்கும், ஹார்ட் ரேட்டை கூட்டும். ஸோ அதை ஹைப்பர் டென்ஷன் வரலாம். ஆல்கஹால் இஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர். ஆல்கஹாலும் ஹைப்பர் டென்ஷனும் சேர்ந்தா ஸ்ட்ரோக் ரிஸ்க் இஸ் வெரி ஹை. இதெல்லாம் தாண்டி அவங்க லேட் நைட் பார்ட்டி பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு டேமேஜ் உடம்பு கொடுத்தாலும் போய் தூங்குறது பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிக்கு படுக்கிறது. ஸோ இந்த மாதிரி அப்புறம் லெஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப், இது எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கார்டியாக் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க டாக்டர்? சரி, ஒன் திங், ட்ரை டு ரெடியூஸ் யுவர் பார்ட்டிஸ். Try to avoid late night parties. If you want to party, start early, evening 5:30, 6, you start and close it by 10 and have a 7 hours of sleep and try to avoid smoke as much possible and reduce alcohol. இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு இதாக இருக்கும். பட் இஃப் யூ டேக் இட் அஸ் அ ஃபன், ஓகே, நம்ம பாடிக்கு வந்து வீக்கெண்ட் பார்ட்டி அதெல்லாம் கிடையாது. சண்டே, மண்டே, டியூஸ்டே நம்ம உடம்பு தான். ஸோ அதனால அதை வந்து நம்ம எப்படி வச்சுக்கிறது, பார்ட்டிஸோட ஃப்ரீக்வன்சிஸை குறைக்கிறது, லேட் நைட் அவாய்ட் பண்ணுறது, ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா தே வில் பி ஹெல்த்தி. தே கேன் டூ டான்சிங், தே கேன் டூ சம் அதர் திங், தே கேன் ஈட், தே கேன் ஃபன். தட் இஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகே டாக்டர், புரியுது. தே கேன் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபன்னி லைஃப் ஸ்டைல். ஓகே டாக்டர், இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இப்போ நம்ம எந்த ஏஜ்ல இருந்து பிபி எல்லாம் ரெகுலராக செக் பண்ண ஆரம்பிக்கணும்? இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன் சினாரியோவை செக் பண்ணிங்கன்னா 18 இயர்ஸ்க்கு மேலே பிபி செக் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இப்போ அவங்க ஃபாதருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, மதருக்கு இருக்குது, இல்லை இவங்க வந்து லாங் ஒர்க் ஹவர்ஸ், அதாவது ஸ்லீப் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை ஒபிசிட்டி இவங்களுக்கு இருக்குது, இல்லை ஸ்மோக்கர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பிபி செக் பண்ணணும். ஸோ ஒரு 18 ஏஜ்லேருந்து செக் பண்ணிவிட்டு இஃப் இட்ஸ் நார்மல் தே கேன் டூ எவ்ரி 1 to 2 years தே கேன் டூ செக். இஃப் தே ஹாவ் எனி borderline hypertension they have to do it every 6 months to 1 year. பிபி செக் பண்ணுறது நல்லது. பிபி செக்கிங்கிறது இட்ஸ் நாட் லைக் எ பிளட் சிடி ஸ்கேன் இமேஜிங் கிடையாது. சும்மா உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிட்டு சும்மா அந்த பிபி அப்பாரட்டஸ் வச்சு செக் பண்ண 1 minute டெஸ்ட் கேன் சேவ் த லைஃப். ஓகே டாக்டர், வெரி ரீசனபிள் ரிக்வெஸ்ட் தான் டாக்டர். I think every listeners should go check your BP, on a regular basis. Okay டாக்டர், இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் டைம், ஃபோனு. இதை வந்து கிட்ஸில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது?
இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 இயர் சைல்டுக்கு சாப்பாடு கொடுக்க கஷ்டம் இருந்ததுன்னா ஃபோனில் ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு சாப்பாடு ஆமா கொடுக்குறாங்க. டாக்டர், தட் ஸோ இஸ் அந்த ஹேப்பனிங். யங் பிரைன் கெட்ஸ் அடல்ட்ரேட்டட் அந்த ஏஜ்லேயே பாவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெதர் நீங்கள் எஜுகேட்டட் ஆர் நீங்கள் இது irrespective-ஆ எல்லாருக்கும் ஃபோன் பிகம்ஸ் அந்த சோஷியல் மீடியா ஒரு கனெக்ஷன். ஆ அப்போ அந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கும் போது கம்பேர் பண்ணுறாங்க, ப்ரெஷர் வருது அவங்களுக்கு வந்து. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டில் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு பெட்டில் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி முடிச்சோடனே அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, சார் இவர் எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்டை பற்றி சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் நைட்டு 10:30 மணிக்கு தூக்கம் வரலன்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காரு சார் 2:30 மணி வரைக்கும். See, it's addiction. Once you get into that, you'll be scrolling like anything. So you'll be doing அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆகிட்டே இருப்பீங்க, டைம் போகிறதே தெரியாது. அண்ட் ஸ்லீப் வந்து பயங்கர அஃபெக்ட் ஆகும். மோரோவர் அந்த ஸ்க்ரீன் வந்து இந்த ரேஸ் affects வந்து the eyes. ஸ்லீப் வராது. ஸோ ஒன் ஆஃப் மை அட்வைஸ் டு listeners, அட்லீஸ்ட் 1 hour பிஃபோர் ஸ்லீப் டோன்ட் லுக் அட் த ஃபோன், இல்லைனா ஸ்க்ரீன் எதையுமே பார்க்காதீங்க, கம்ப்யூட்டர்ஸ். ஸோ எல்லாத்தையும் 1 hour பிஃபோர் ஸ்லீப் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வேணா கொஞ்சம் நல்லா காமாக மியூசிக் கேட்டுட்டு தூங்குங்க. யூல் ஹாவ் அ குட் ஸ்லீப் அண்ட் யூ கேன் அவாய்ட் ஹை பிபி. ஆமாம் டாக்டர், கஷ்டம்தான், சீரியஸ்லி ரொம்ப கஷ்டம்தான். பட் நீங்கள் சொல்கிறது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம்தான். ஓகே டாக்டர், கிவ் அஸ் அ மேஜிக்கல் ஃபார்முலா. இஃப் சம்மன் இஸ் பீன் டயக்னஸ்ட் வித் பிபி, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? See, let's do that. First, to move. Movement is very important for human beings. So you just move your body. You do 30 to 40 minutes of whatever exercise you like walking, jogging, cycling, and all these things. And meal. It's very, very important. Try to take more of fruits, vegetables, fish, egg white, Okay. and lean meat. Try to avoid fried foods. Take plenty of nuts, walnut, badam, and all these things. And manage your sleep. Have a constant sleep time. For example, 11 to 6, like that, 7 hours of sleep. Try to bring down, manage your stress levels. Relax. Talk with your family, children. Go for some outings or a tour yearly once or twice. All these things. Finally, you monitor your BP. You check with your family doctor. Every 2 to 3 months, if you have hypertension, look at your BP and keep it less than 140/80, 130/80, according to your comorbids like diabetes, hypertension. Okay. So if you keep all these 4 M's, then that's fantastic. I really love this, doctor. Move, meal, manage and monitor. That's awesome. டாக்டர், இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும் போதுமா பிபியை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு? இல்லாட்டி மெடிகேஷன்ஸ் வந்து எடுக்கணுமா? அந்த எடுக்கிற மெடிகேஷன் வந்து லைஃப் லாங்காக எடுக்கணுமா? சரி, இப்போ பேஷண்ட்ஸ் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேஜ் 1 ஹைப்பர் டென்ஷன் 150, 90 அந்த மாதிரி வந்தாங்கன்னா, ஏர்லி ஸ்டேஜஸ் வந்தாங்கன்னா வீல் ட்ரை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் லைக் டயட், எக்ஸசைஸ், ஸ்லீப், எவ்ரிதிங். ஒரு 3 மாதம் பார்ப்போம். அதில் பிபி கண்ட்ரோலாக இருந்தால் லைஃப் ஸ்டைலில் வச்சுக்கிடுவோம். இஃப் லைஃப் ஸ்டைல் இஸ் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் தட், தென் வி வில் புட் ஆன் மெடிசன்ஸ். அந்த மெடிசன்ஸ் வந்து இப்போ அவங்க சில பேர் வந்து அந்த மெடிசன்ஸை சாப்பிட்டுட்டு திருப்பி லைஃப் ஸ்டைல் கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த நேரம் ஒன்று அந்த மெடிசனோட டோஸை குறைச்சிக்கிடலாம், இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த மெடிசன்ஸை நிறுத்த முடியும். ஆனால் அவங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குது, ஹார்ட் டிசீஸ் இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தே ஹேவ் டு கண்டினியூ லைஃப் லாங் மெடிசன்ஸ் ஃபார் ஹைப்பர்டென்ஷன். ஸோ இட்ஸ் நாட் ஒரு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஃபார் ஆல்னு சொல்ல முடியாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு லைஃப் ஸ்டைல்லே கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு குரூப்புக்கு லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் மெடிசன். சம்டைம்ஸ் மெடிசன்ஸ் கேன் பி ஸ்டாப். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஹேஸ் டு கண்டினியூ லைஃப் லாங் த மெடிசன். தேங்க் காட். அப்போ மெடிசன் எடுக்கணுங்கிறது இட் இஸ் நாட் ஒரு ஸ்டெப்பு தான். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் ஒரு ஜேர்னி தான். இட்ஸ் நாட் அ ஃபுல் ஜேர்னிங்கிறது எனக்கு ஐ எம் ஹாப்பி. எக்ஸாக்ட்லி. டாக், பிஃபோர் வி ரேப் அப் திஸ், நீங்கள் நம்மளோட யங் அடல்ட்ஸுக்கு ஒரு ஒன்லைன் மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ ஒன்லி ஒன் திங். இப்போ நான் உங்கள் லிசனர்ஸ்ட்டை கேட்குறேன், நீங்கள் யாரை லவ் பண்ணுவீங்க அப்படின்னா எவ்ரிபடி வில் சே மெனி திங்ஸ், ஃபாதர், மதர், சிஸ்டர் ஆர் எ கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல். நான் ஒரே ஒரு மெசேஜ், யூ லவ் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை நேசிங்க. நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஒன் லைன் இஸ் எனஃப். ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் எக்ஸ்டீரியர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்குற மாதிரி உங்கள் இன்டீரியர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்ப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் ஒரு 30 minutes ஆஃப் வாக்கிங், ஒரு 7 hours ஆஃப் ஸ்லீப், ஹெல்த்தி ஃபுட்டு, அவாய்டிங் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசுங்க வித் யுவர் கலீக்ஸ், யுவர் சப்பார்டினேட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ். யூ வில் ஹாவ் எ ஹெல்த்தி ஹாப்பி லைஃப்.
வாவ், that's a beautiful message, டாக்டர். இது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி தான். தேங்க்யூ டாக்டர். Thank you, Sudha, for making this podcast very interactive so that the listeners get lot of information from this. And for final message, please have a healthy, happy life, all of you. Thank you. Thank you, doctor. To our listeners, remember, blood pressure isn't waiting for gray hairs anymore. Start early, start small, and be consistent. And don't miss our next episode, Diabetic Hypertension, the Double Trouble. Until then, breathe deep, walk often, sleep on time, and protect your pressure. Thank you.